மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையம் கார்ப்பரேட் மாஃபியா நடவடிக்கைகளுக்காக தவறாக பயன்படுத்தப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டுகளை போலீசார் விசாரித்து வருவதாக அரசாங்க செய்தி தொடர்பாளர் ஃபோமி ஃபாஜில் தெரிவித்தார். கார்ப்பரேட் மாஃபியா நோக்கங்களுக்காக MACC நிறுவனத்தை தவறாக பயன்படுத்தியதாக எழுந்த குற்றச்சாட்டுகள் குறித்து காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் சட்டத்தை மீறி எவரையும் அடையாளம் கண்டு நீதிமன்றத்தின் முன் நிறுத்த காவல்துறை விசாரணைகளை விரைவுபடுத்தி வருகிறது என்று ஃபோமி ஃபாஜில் நேற்று அமைச்சரவைக்கு பிந்தைய செய்தியாளர்கள் கூட்டத்தில் தெரிவித்தார். அமைச்சரவை இந்த விவகாரத்தை தீவிரமாக கருதுவதாகவும் அரசு விசாரணை ஆணையத்திற்கான கோரிக்கைகளை கவனத்தில் கொண்டதாகவும் அவர் கூறினார். சட்டத்துறை தலைமை அலுவலகத்தின் சிறப்பு குழுவின் அறிக்கையை அமைச்சரவை ஆய்வு செய்து RGI அமைக்க வேண்டிய அவசியம் உட்பட தொடர் நடவடிக்கைகளை பரிசீலிக்கும் என்று அவர் கூறினார். MACC தலைவர் தான்ஸ்ரீ அசாம்பாக்கியின் பங்குதாரர் தொடர்பான குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் சிறப்பு அரசாங்க குழு அதன் விசாரணையை முடிக்கும் தருவாயில் உள்ளது என்றும் அடுத்த வாரம் அதன் அறிக்கையை சமர்ப்பிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக ஃபாமி கூறினார். இவ்வார தொடக்கத்தில் DAP கட்சியின் பொதுச் செயலாளர் அந்தோனிலோக் அசாம்பாக்கி தொடர்பான குற்றச்சாட்டுகளுக்கு புத்ராஜயாவின் பதில் போதுமானதாக இல்லை என்று விமர்சித்தார். DAP அமைச்சர்கள் RGIக்கு அழுத்தம் கொடுப்பார்கள் என்றும் அவர் கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது. PKRின் மத்திய தலைமை மன்றம் ரவிசி ரம்லிக்கு கட்சியை விட்டு விலகும் நோக்கம் குறித்த தகவல்கள் தொடர்பாக விளக்கம் அளிக்க இன்று வரை கால அவகாசம் வழங்கியுள்ளது. பிப்ரவரி 23ஆம் தேதி விளக்க கடிதம் அனுப்பப்பட்டு முன்னாள் கட்சி துணைத் தலைவரான ரவிசிக்கு 5 நாட்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக PKR கட்சியின் பொதுச் செயலாளர் ஃபூசியா சலே தெரிவித்தார். பொருளாதாரத்துறை முன்னாள் அமைச்சரான ரவிசி 16வது பொதுத் தேர்தல் தொடர்பாகவும் கட்சியை விட்டு விலகும் சாத்தியம் குறித்தும் வெளியிட்ட கருத்துகள் அவர் விலகும் எண்ணத்தில் உள்ளார் என்ற தோற்றத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று ஃபூசியா சலே விளக்கினார். 16வது பொதுத் தேர்தலில் போட்டியிடுவேன் என்றும் கட்சியை விட்டு விலகும் வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டது ஏற்கனவே விலகும் முடிவு எடுக்கப்பட்டிருக்கலாம் என்ற பார்வையை உருவாக்குகிறது என்று அவர் கூறினார். இது தண்டனை நடவடிக்கை அல்ல என்றும் மாறாக கட்சி சட்டத்தின் பிரிவு 9.1C படி உறுப்பினரின் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த முயற்சியாகும் என்று அவர் கூறினார். விளக்கம் பெறாமல் எந்த தீர்மானமும் எடுக்கப்படாது எனவும் அவர் தெரிவித்தார். இந்த விவகாரம் குறித்து அடுத்த அறிவிப்பு மார்ச் 1ஆம் தேதி நடைபெறவுள்ள மத்திய தலைமை மன்ற கூட்டத்திற்கு பின்னர் வெளியிடப்படும் என்று கூறப்பட்டது. அண்மையில் உள்ளூர் சீன மொழி ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் ரவிசி PKR ஆதரவு இல்லாவிட்டாலும் 16வது பொதுத் தேர்தலில் பண்டான் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட தயாராக உள்ளதாகவும் கட்சியின் சின்னத்தில் அல்லாமல் நிற்பேன் எனவும் சுட்டிக்காட்டியிருந்தார். ஸ்லாங்கூர் மாநில அரசு ஊழியர்களுக்கு 1 மாத சம்பளம் அல்லது குறைந்தபட்சம் 1000 ரிங்கிட் வழங்கும் என்று சிறப்பு ஹரிரயா ஐடில் ஃபித்ரி ஊக்கத்தொகையை அறிவித்துள்ளது. மாநில அரசு ஊழியர்களின் சிறப்பான சேவையை பாராட்டும் வகையில் இந்த ஊக்கத்தொகை வழங்கப்படுவதாகவும் மார்ச் 19ஆம் தேதி முதல் தொகை வரவு செய்யப்படும் என்றும் அம்மாநில முதலமைச்சர் அமீருddin ஷாரி தெரிவித்துள்ளார். சம்பளம் மார்ச் 13 முதல் 16ஆம் தேதி வரை வழங்கப்படும். எனவே முன்கூட்டியே செலவழிப்பது குறித்து கவலைப்பட தேவையில்லை. ஊக்கத்தொகை மார்ச் 19ஆம் தேதி வரவாகும் என்று அவர் மாநில அரசு ஊழியர்களுடன் நடைபெற்ற அக்ராப் மஹாபா இன்சானி ரம்லா நிகழ்ச்சியில் தெரிவித்தார். மேலும் கிராம சமூக மேலாண்மை மன்ற உறுப்பினர்கள், புதிய கிராம பாகான் இணைப்பாளர் அதிகாரிகள், இந்திய சமூக தலைவர்கள், வனிதா பர்தாயா மேற்பார்வையாளர்கள் மற்றும் பென்கரா பெலியா சலாங்கூர் உறுப்பினர்கள் ஆகிய சமூக தலைவர்களுக்கு 1 மாத கொடுப்பனவு அல்லது குறைந்தபட்சம் 500 ரிங்கிட் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளிவாசல் பணியாளர்கள் மற்றும் குரு ரயாத் ஆகியோருக்கும் 500 ரிங்கிட் சிறப்பு ஊக்கத்தொகை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வருடம் 3000 ரிங்கிட் மற்றும் அதற்கும் குறைவான சம்பளம் பெறும் நிரந்தர பணியில் உள்ள கூட்டரசு அரசு ஊழியர்கள் 50,000 பேருக்கும் காவல்துறை, இராணுவம், தீயணைப்பு வீரர்கள், ஆசிரியர்கள் மற்றும் தாதியர்கள் உட்பட 300 ரிங்கிட் வழங்க மாநில அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. மொத்தத்தில் கிதா ஸ்லாங்கூர் ஐடில் ஃபித்ரி சிறப்பு ஊக்கத்தொகை திட்டத்திற்காக 66.25 மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது. மார்ச் 19ஆம் தேதி வியாழக்கிழமை முதல் தொகை வழங்கப்படும் என்று அவர் கூறினார். இதற்கிடையில் வாஜார் அமைப்பில் பிப்ரவரி 27ஆம் தேதி வரை பதிவு செய்துள்ள ஊடகத்துறை பணியாளர்களுக்கு 1000 ரிங்கிட் சிறப்பு நிதி ஊக்கத்தொகையும் வழங்கப்படும் என்றும் அமீருddin ஷாரி அறிவித்தார். ஜலான் சராஸில் நேற்று மதியம் 1 மணி அளவில் நடந்த விபத்தில் காவல் அதிகாரி ஒருவர் உயிரிழந்தார்.
போக்குவரத்து நெரிசலில் அவரது மோட்டார் சைக்கிள் ஒரு லாரியின் கீழ் இழுத்துச் செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 34 வயதான சம்பந்தப்பட்ட காவல் அதிகாரிக்கு முன்னால் இருந்த ஒரு வாகனம் திடீரென பிரேக்கை அழுத்தியதால் அவர் தனது மோட்டார் சைக்கிளின் கட்டுப்பாட்டை இழந்து இடது பாதையில் பயணித்த லாரியின் கீழ் இழுத்துச் செல்லப்பட்டார். மற்றொரு வாகனமும் விபத்தில் சிக்கியதாக நம்பப்படுகிறது. இருப்பினும் அது இன்னும் அடையாளம் காணப்படவில்லை என்று கோலாலம்பூர் போக்குவரத்து காவல்துறை தலைவர் சம்சூரி இசா தெரிவித்தார். காவல் அதிகாரியின் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே அவர் இறந்து விட்டதாக சம்சூரி கூறினார். விசாரணைகளுக்கு உதவுவதற்காக 45 வயது லாரி ஓட்டுநர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். கவனக்குறைவாகவோ அல்லது ஆபத்தான முறையில் வாகனம் ஓட்டியதால் மரணம் ஏற்பட்டதாக இந்த வழக்கு விசாரிக்கப்படுகிறது. டிக்டாக்கில் சந்தித்த ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் புரிந்ததற்காக 30 வயது தீமோர் நபர் ஒருவருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 2 பிரம்படிகளும் விதிக்கப்பட்டன. லெஸ்தே தீமோரைச் சேர்ந்த ரஃபினாஸ் படா துகான் என்ற அந்த நபர் குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து கொத்தகினபாலு அமர்வு நீதிமன்ற நீதிபதி மோனிகா லின்சுவா இத்தண்டனையை விதித்ததாக பெர்னாமா தெரிவித்துள்ளது. டிசம்பர் 6ஆம் தேதி ரஃபினாஸ் 15 வயது சிறுமியுடன் மோட்டார் சைக்கிளில் வெளியே சென்றதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. சிறுமிக்கு அவரை 1 மாதமாக மட்டுமே தெரியும். சிறுமி காணாமல் போன மறுநாள் அவரது தந்தை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். டிசம்பர் 7ஆம் தேதி மாலை 7 மணி அளவில் இனானாமில் உள்ள வாடகை அறையில் இருந்தபோது ரஃபினாஸ் தன்னை பாலியல் பலாத்காரம் புரிந்ததாக சிறுமி பின்னர் தனது தந்தையிடம் கூறியதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. பின்னர் மருத்துவ பரிசோதனை மூலம் இது நிரூபிக்கப்பட்டது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.